உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழகம் சம்பந்தப்பட்ட ஒரு காணொளியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்குது. அதாவது அண்மை காலமாக தமிழகத்தில் தமிழர்கள் ஒடுக்கப்படுற ஒரு சூழ்நிலை அதிகரித்து கொண்டு வர்றத ஒரு ஈழத்தமிழனாக, அதுவும் ஒரு புலம்பெயர் ஈழத்தமிழனாக அவதானிக்கிற ஒரு சூழ்நிலையில அதை கண்டு கொண்டு அப்படியே அமைதியாக கடந்து போற ஒரு சூழ்நிலை, பொறுமை கடந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழகத்தில் தமிழர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை கூட முன்வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், எங்களுக்கு இதை பார்க்கற பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னால், நாங்கள் எப்படி எங்கள் இந்த ஈழ மண்ணில இருந்து, சொந்த மண்ணில இருந்து நாங்கள் துரத்தப்பட்டோமோ அகதிகளாக, அது மாதிரியான ஒரு சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்துறதுக்கு தமிழகத்தில் இருக்கிற பிற மொழி சக்திகள் திராவிடாஸ் என்ற பேர்ல, திராவிடியன்ஸ் என்ற பேர்ல இணைஞ்சு இருந்து கொண்டு தமிழர்களை அடக்கி ஒடுக்குற ஒரு சூழ்நிலையை நோக்கி தங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில உண்மையிலே அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். நான் ஒரு பொதுவான ஒரு ஈழத்தமிழனாக, ஒரு புலம்பெயர் தமிழனாக இன்றைக்கு நான் பார்க்கிற பொழுது உண்மையிலே அதைத்தான் நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே இருந்து. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு தமிழன் பாதிக்கப்படும் பொழுது, ஒரு தமிழனை எதிர்த்து இன்றைக்கு இந்த திராவிடியன்ஸ் என்ற பேர்ல எல்லா பிறமொழி சக்திகளும் இணைஞ்சு தமிழகத்தை ஒரு ஆதிக்கம் செலுத்தி அவங்களை ஆக்கிரமிக்க நினைக்கிற சூழ்நிலையில இதற்கு பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்கிற மனநிலைமையில நாங்கள் இல்லை. இது நாங்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் இன்றைக்கு தமிழகத்தை அடிமைப்படுத்தணும் என்று நினைக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் இதை தொடர்ந்து இப்படியே பார்த்து கொண்டு சரி வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்போம் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதை இப்ப நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பெரியார் என்ற ஒருத்தர் இருந்திருக்கிறார். அந்த ஆள் சொன்ன கதைகள், அவர் தமிழை சனியன் என்று இருக்கிறார். இதை விட வேற என்ன சொல்ல வேணும்? அவர் மற்ற கதை அங்க அம்மாவோடவோ அக்காவோடவோ எல்லாம் சொன்னு சொல்றாங்க. அவர் சொன்னார், சொல்ல இல்லை, அது இல்ல பிரச்சனை. தமிழை சனியன் என்று சொன்னவன் இப்படி தமிழனுக்கு தந்தையாகுவான்? அவன் பெரியானா? அதை விட அவரே சொல்றார் கண்ணடிக்கா ராமசாமி. என்ன ராமசாமி நாயக்கர், இந்த ராமசாமி நாயக்கர் எப்படி தமிழனுக்கு தேப்பனா வரலாம்? தந்தை பெரிய. அப்ப இந்த கேள்வியை சீமான் கேட்டு போட்டார்ன்றதுக்காண்டி, நான் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேட்டுட்டார்ன்றதுக்காக இன்றைக்கு பிறமொழி சக்திகள் இணைஞ்சு அவற்றை வீட்டை முற்றுகிற அளவுக்கு நீங்கள் போறீங்களா? அதுவும் அதுல போற ஆக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, திருமுருகன் காந்தி, ஈழத்தமிழர் ஆதரவாளருக்கு பேர், மே 17 இயக்க தலைவர். அவர் மே 17 இன அழிப்புனால ஞாபகம் வச்சிருக்க. நீ இன அழிப்புனால ஞாபகம் வச்சிருக்கிற அந்த பேரை சூட்டி வச்சிருக்கிறியா? இல்லைன்னு சொன்னா நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் தமிழர்களை ஈழத்தில் அழிச்சம்ன்றதுக்காக அந்த பேரை சூட்டி வச்சிருக்கிறியான்றது இப்ப எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு மிஸ்டர் திருமுருகன் காந்தி. அதை நீங்க யோசிச்சுக்கொள்ளும். அது மட்டும் இல்ல, அடுத்தவர் குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு முகமூடி ஒன்று இருக்கு. எப்படின்னு சொன்னால், முந்தி நாங்கள் புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் உதவினாங்கள், தமிழத்துக்காக நாங்கள் புகழ் கொடுத்தினாங்கள். இதுதான் உங்களோட முகமூடி. ஒரே ஒரு விஷயம், தமிழகம் தமிழர்களுடைய மண், அது தெலுங்கர்களுடையோ கன்னடிக்காவுடையோ மண் இல்ல. அவரவர்களுக்கு அவரவர் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்குது. அப்ப அப்படி இருக்கக்குள்ள தமிழகம் தமிழர்களின் மண்ணண்டா, அந்த மண்ணில் தமிழர்களை ஆள விட வேண்டியான உங்களுக்கு அவர்களை, அதாவது சொந்த மண்ணில் அந்த தமிழினத்தை, அதுவும் உலகத்தின் பெரும்பான்மையான தமிழர்கள் வாழக்கூடிய தமிழகத்திலேயே அவர்களை அடிமையாக சிரமப்படுத்தி வச்சுக்கொண்டு இருந்து கொண்டு ஈழத்தில் எங்களின் விடுதலைக்காண்டி நீங்கள் குரல் கொடுக்கிற என்று சொல்றது எவ்வளவு வேடிக்கை! அதை விட இத்தனை வருஷமா நீங்கள் எங்களை ஏமாத்தி இருக்கிறீர்கள் என்று நினைக்கிற பொழுதுதான் எங்களால் தாங்க முடியாம இருக்கு. நீங்கள் எங்களுக்கு உதவினு சொன்னது, உதவுற மாதிரி நடிச்சது, இதெல்லாம் 2009 முடிஞ்சு போச்சு. அதுக்கு தானே நீங்கள் மினக்கட்ட. நீங்கள் உண்மையில என்னன்னு சொன்னா, தமிழர்களின் எழுச்சிய அவர்கள் உதவுற மாதிரி போய் உங்களுக்கு அந்த காட்டி கொடுக்கறதும் கூட்டி கொடுக்கறதும் உங்களோட பரம்பரை குணமா இருந்திருக்கு. அதைத்தான் நீங்க செய்து முடிச்ச நீங்கள். ஆகவே உங்களின் புலிமுகங்கள் எங்களுக்கு தெரியும், சரியா? அந்த வேஷங்களை கலட்டி போடுங்க. உண்மையில இன்றைக்கு நாங்கள் தமிழர்களாக ஒன்றுபட்டு நிக்கிறோம். அது தமிழக தமிழர், புலம்பெயர் தமிழர், ஈழத்தமிழர் என்று நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர், சரிதானே? இதுல இப்ப நான் கதைக்கு வந்தோடனே எங்களுக்கு சில பேர் இப்ப கம்பு சுத்தி கொண்டு வருகிறோம். இவர் முந்தி கொஞ்ச நாள் சீமான விமர்சிச்சவர், இப்ப சீமானுக்கு ஆதரவா கதைக்க வந்துட்டாரு. சீமான நான் விமர்சிச்சதுன்றது, நாங்கள் விமர்சிக்கிறன்றது அது எங்கட உரிமை. எங்கட அண்ணன் தவறு செய்தா, தம்பி தவறு செய்தா, எங்கட
சொந்தக்காரன் தவறு செய்தா நாங்க தட்டி கேட்போம் ஐயா. சரியா? அதுக்காண்டி இன்னொருத்தன் வந்து ஒரு வேற எதிரி, ஒரு வேற பிறமொழி சக்தி வந்து அவரை தட்டுறதுக்கு நாங்கள் இங்க நொட்டுறதுக்கு பார்த்து கொண்டிருக்க போற ஆட்கள் இல்ல. அங்க நொட்டுங்கோ, நொட்டி போட்டு நீங்கள் இங்க வரத்தானே வேணும். நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் இந்த பலம் என்னன்றது இந்த திராவிடியன்ஸுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதை நாங்கள் காட்டுறதுக்கு வச்சிடாதீங்கோ, தயவு செஞ்சு வச்சிடாதீங்கோ. அதை விட நீங்கள் இன்னொரு இந்த கோவை ராமகிருஷ்ணன், மற்றது குளத்தூர் மணி, அந்த வைகோ நாயுடு, இப்படி அனாக்களுக்கு கொண்ட ஒரு விஷயத்தை சொல்ல விரும்பணும். நீங்கள் இவ்வளவு எங்களுக்காக போட்டு கொண்டிருந்த அந்த முகமூடி இருக்குல்ல, ஈழத்தமிழர் ஆதரவாளர், மற்றது எங்கட கட்டுமரம், இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாருமா சேர்ந்து நீங்கள் போட்ட முகமூடி எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இருக்கிறோம். தமிழீழம் அமைகிறதுக்கு நாங்கள் பாடுபட போறோம். டேய், எவ்வளவு பெரிய உருட்டுறா நீங்க உருட்டி கொண்டு இருந்தீங்க எவ்வளவு காலமா. உலகத்தின் பெரும்பான்மையான தமிழர்கள் நீண்ட நெடிய காலமாக வரலாறோட வாழ்ந்த மண் வந்து தமிழக மண். அந்த தமிழகத்திலே ஒரு தமிழர்களுக்கான அரசியல் விடுதலை சாத்தியம் இல்லாம, அது சாத்தியப்படாம உலகத்தில் எந்த ஒரு இடத்திலையும் தமிழருக்கு அரசியல் விடுதலை சாத்தியம் இல்லை. இதுதான் சிம்பிள் லாஜிக். இது தெரிஞ்சுதான் நீங்கள் தமிழகத்திலே அந்த விடுதலை வந்துடக்கூடாது. வந்துட்டா உங்களோட பிழைப்பு நாரிப்போமே. என்னடா திராவிடியன்ஸ் என்ற பேர்ல தெலுங்கனும் கன்னடம் தானே எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறீங்க எவ்வளவு காலமா. எங்கட அரசியல் விடுதலையே நீங்கள் தானே மொத்தமா குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன அங்க ஈழத்துல துப்பாக்கி முனையில நடந்தத நீங்கள் இங்க உங்களுக்கு பரம்பரையா பழக்கப்பட்ட ஏமாத்து என்ற பேர்ல எங்களை அடக்கி ஆண்டி ஒடுக்கி ஒன்றுமில்லா பண்ணி கொண்டு வாரீங்க. தமிழ சனியன் என்று சொல்ற பெரியார் எங்களுக்கு என்னதுக்கு? அவனுக்கு பேர் பெரியார், அவன் உங்களுக்கு பெரியாரா இருக்கலாம். தமிழ சனியன் சொன்ன மாதிரி அந்த பெரியாரால அந்த சொரியாரால போய் சொல்ல முடியுமா? அவருக்கு கன்னடாவில் போய் கன்னட லாங்குவேஜ் சனியன் சொல்ல முடியுமா? தெலுங்கு சனியன் சொல்ல முடியுமா? மலையாள சனியன் சொல்ல முடியுமா? சொல்லித்தான் பாருங்களேன் இருக்கா. இப்ப அதுக்கு அதை சொன்னதை நீங்க இல்லையாண்டு ஒருத்தருமே மறக்க இல்லை. சரியா? இப்ப முடிஞ்சா இந்த திருமுருகன் காந்தி, இந்த கோவ ராமகிருஷ்ணன், மற்றது அடுத்த என்ன பேர், அடுத்த பேர் குளத்தூர் மணி, இந்த மணிகள் எல்லாம் பேருக்க கேரளாவில் அடிச்சு பாருங்க உங்களோட மணியை. இந்த மணியை நீங்கள் அங்கே இருக்க போய் அடிங்க. உங்களால அங்க ஒன்றும் புடுங்க முடியாது. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா மணியை அடிச்சு அனுப்பி விடுவாங்களா? நான் இழிச்ச வயன் தமிழர் நினைக்கிறீர்கள் நீங்கள். அதாலதான் பெரும்பான்மை தமிழர்கள் வாழுகின்ற தமிழகத்தில் தமிழர்கள் இந்த அரசியல் விடுதலையை சாத்தியமாக விடாம அடக்கி ஒடுக்கி வச்சுக்கொண்டு ஈழத்தில் எங்களுக்கு விடுதலைக்காக ஒத்துழைக்கிற மாதிரி ஒரு நடிப்பொண்ட நடிச்சு எங்களை முள்ளிவேக்கால வச்சு மொத்தமா முடிச்சுங்க. இந்த சூட்சுமமும் இந்த தந்திரமும் சீமானந்தனுக்கு விளங்கினபடியாத்தான் அந்த தமிழகத்தில் அரசியல் விடுதலையை சாத்தியமாக்குறாங்க நிற்குது. அப்ப அதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அத்தனையும் செய்து பார்க்குறீங்க. இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா இன்றைக்கு நியூஸ் 18 இல்லையா நினைக்கிறேன், அந்த சினப்பண்டி மாதிரி ஒருத்தர் என்ன தலைவற்ற அண்ணற்ற மகன் என்ற பேர்ல ஒருத்தர் வந்திருக்கு. வந்து அவர் சீமான் அவர்கள் படம் எடுக்க இல்லை தலைவரோட, அப்படி எடுத்திருந்தாலும் அவருக்கு சந்திக்க தைரியம் இல்லை. அவர் 7-8 நிமிஷம் தான் சந்திச்சிருப்பார். அவர் எப்ப ஈழத்துக்கு போனவர் கடைசியா? அவர் நின்றவர் அங்க. அவர் தலைவர், அதாவது அவர் ஒரு தேசிய இனத்தின் தலைவரை என்ற சித்தப்பா என்று சொல்ற சொத்தப்பா நீ உன்னட்ட அந்த மனோர கார்த்திக்கிட்ட நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, நீ எப்ப சந்திச்சனியா தலைவரை? உண்ட சித்தப்பாண்டா அதை வீட்டுக்கு வச்சுக்கொள்ளு. அவர் உங்களோட வீட்டை விட்டு வெளிக்கிட்டு எங்களோட தேசத்துக்காக எங்களோட இனத்துக்காக வெளிக்கிட்டு நீண்ட காலம் ஆயிட்டுது. அவர் தமிழ் இனத்தின் தலைவர். உண்ட சித்தப்பா என்றதை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. இந்த வெளிநாடு எங்கட சித்தப்பா. நீ சித்தப்பா எப்ப பார்த்து? நீ தலைவரை நீ எப்ப பார்த்து? நீ கடைசியா 8 நிமிஷம் தான் சந்திச்சது, 10 நிமிஷம் சந்தி. உனக்கும் போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீ வெளிநாட்டுல வந்து அங்க தலைவர் போராடினதையும் அந்த தலைவரோடு சேர்ந்து போராளிகள் போராடினதையும் உனக்கு சாதகமா பயன்படுத்தி அகதி தஞ்சம் எடுத்து வச்சோண்டு அந்த அகதிக்காசை வேண்டி வடிவா நல்லா கொழுக்க திண்டு சினப்பண்டி மாதிரி இருந்து கொண்டு நீ இப்ப தலைவற்ற பராமகன் நீ செய்தி கொடுத்து கொண்டிருக்க நியூஸ் 18க்கு போய். ஒன்றை புரிஞ்சு கொள்வோம். இந்த என்ன கார்த்திக் மனோகர் இவர் வந்து இதுவரைக்கும் அங்க ஈழத்துக்கு போயே இருக்க சான்ஸ் இல்லை. இதை புரிஞ்சு கொள்ளவன் இவர் சித்தப்பா நீ எப்ப காய்ச்சி நீ கடைசியா அவர்கிட்ட நீ கேட்டுக்கலாம் கதை கேட்க. சீமான் உங்க வந்தவராண்டு
சீமான் நாட்டுக்கு வந்து நின்ற பொழுது 2008ஆம் ஆண்டுல அவர் அங்க வந்து மக்கள் சந்திப்பு, போராளிகள் சந்திப்பு, தலைவரை சந்திச்சதுல இருந்து அத்தனை வேலைகளை நடந்த பொழுது அவரோட கூட இருந்தவர்கள்லாம் நிறைய பேர் இங்க இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு மனவருத்தம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு சீமான் அண்ணனை வந்து எங்க புலம்பெயர் தமிழர்கள் சரி, ஈழத்தமிழர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒருவனாக நாங்கள் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறோம், பார்த்து கொண்டும் இருக்கிறோம். அதே எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தேவைகள் வரைக்கும் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஈழத்தமிழர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் பெறதா இருந்தா கூட சினிமா சீமானன் நேட்ட ஓடினோம். எல்லாரும் ஓடிப்போ எங்களுக்கு ஒரு குரல் பதிவு ஒன்று தாங்க, எங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று தாங்க. அங்க ஈழத்துல வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கணும்னு சொன்னா அது சம்பந்தமான ஒரு குரல் பதிவு ஒன்று தாங்க, ஒரு காணொலி ஒன்று தாங்க ஒன்று கேட்டு போற எங்களுடைய புலம்பெயர் போராளிகள்கிட்ட உங்கள்ட்ட நான் உண்மையில அன்பாக வினயமாக கேட்டுக்கொள்றேன். நீங்கள் அவ்வளவத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்ட நாங்கள் சீமானண்ணனுக்காக, நாம் தமிழர் கட்சிக்காக, இன்றைக்கு உலகத் தமிழர்களுக்காக தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தணும் என்று நிற்கிற அவங்களுக்காக நீங்கள் யாருமே குரல் கொடுக்காம இருக்கிறீர்கள். கேட்டா என்ன சொல்ல போறீங்க? நாங்கள் நாட்டுக்கு போயிடாது, இடைக்கிழவாவது தமிழகத்துக்கு தான் போய் வாரது, அங்கேயும் போய் வரலாம் போடும். தமிழகம் எங்கட மண், தமிழர்களுடைய மண். அங்க அந்த தொந்து முறையில் இருக்கிற திராவிடியன்ஸ் வந்து உங்களை தடுத்து போடுவான் என்று நினைச்சு நீங்கள் எங்களின் இனத்துக்காக குரல் கொடுக்காம இருக்கிறது எனக்கு எப்படி இருக்குதுண்டா, இந்த கட்டசி சண்டை நடந்து கொண்டிருக்க 2009 எங்கட சனம் முள்ளி வேக்கால கொத்து கொத்தா செத்து கொண்டிருக்க இந்த கட்டுமரத்தின் டிவியில நீங்கள் தமிழக மக்கள் எல்லாரும் இருந்து கொண்டு எல்லாரும் கொண்டு சொல்லவில்லை, குறிப்பிட்ட அளவான மக்களை மாநாட மயிலாட பார்க்க வச்சு கொண்டிருந்தார் தானே கட்டுமரம். அதை பார்த்து கொண்டு இந்த எங்கட மக்களின் அழிவை பற்றி எந்த கவலையும் இல்லாம கொஞ்சம் சனம் இருந்துச்சு தானே. அது மாதிரி இன்றைக்கு நான் தமிழர், அதாவது தமிழர்களுக்கு எதிராக கட்சியை கூட விடுவோம், தமிழர்களுக்கு எதிராக திராவிடியன்ஸ் என்ற பேர்ல தெலுங்கரும் கன்னடரும் சேர்ந்து ஒரு தமிழன் வீட்டை சொந்த மண்ணில் வச்சு முற்றுகிறளவத்துக்கு போன பொழுது நாங்கள், அதாவது புலம்பெயர் தமிழர்கள், ஈழத்தமிழர் சம்பந்தமாக அரசியல் செய்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறது எனக்கு எப்படி இருக்குதுண்டா, அன்றைக்கு அந்த மாநாட மயிலாட பார்த்து கொண்டு அவங்க இருந்த மாதிரி இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். இது ஒரு கேவலமான ஒரு நிலை. தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க, பயப்படாதீங்க. துணிவுதான் எல்லாத்துக்குமே தேவை. தலைவற்ற தத்துவம், துணிச்சல், தந்திரம், கடும் பயிற்சி. இன்றைக்கு புலிகள் என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கு வெளியில இருக்கீங்க. தேவையில்லாத சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் வந்து வரைஞ்சு கட்டிக்கொண்டு நான் கடற்புலி தளபதி, நான் தரப்பட தளபதி, நான் விமானப்பட தளபதி என்று கலைக்கிற நிறைய புலிகள் இங்கே இருக்கிறோம். அவை இப்ப கலைச்சவை என்ற காண்டி சொல்லல, உண்மையில நீங்கள் போராட்டத்தில் இருந்த நீங்கள், தளபதிகளாக இருந்த நீங்கள், அந்த மண்ணில் நின்று நிறைய வேலை செய்த நீங்கள், அதை நாங்கள் மதிக்கிறோம். அப்ப அந்த வகையில உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சீமானன்னா அந்த மண்ணில் வந்து நின்றது, உங்களுக்கு எல்லாரோடையும் கதைச்சது, அரசியல் வகுப்புகள் எடுத்தது, தலைவரை சந்திச்சது, நிறைய கருத்தரங்குகள் செய்தது. இந்த விடயங்கள் அத்தனையுமே உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன் தெரிஞ்சதை சொல்ல பயப்படுறீர்கள்? நீங்கள் புலிப்படையில் எல்லாரும் ட்ரைனிங் எடுத்தீங்கள் தானே, எல்லாரும் பயிற்சி எடுத்தீங்கள் தானே. தயவு செஞ்சு வெளியே வாங்க, எலிகள் மாதிரி புத்துக்க இருக்கக்கூடாது, வெளியில வந்து கதைக்க வேணும். இன்றைக்கு கிட்டத்தட்ட இப்படி பாருங்க, அங்க தமிழனா திராவிடனான்ற ஒரு சூழல் வந்திருக்கு. இன்றைக்கு முள்ளிவேக்கால சிங்களவனா தமிழனான்ற ஒரு சூழல் வந்த மாதிரி இன்றைக்கு தமிழனா திராவிடனான்ற நில தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல நாங்கள் தமிழர்களுக்கு நாங்கள் ஒரு துணையாக நிக்கலையாக இருந்தால் நாங்கள் புலியா இருந்த என்ன பயன், எலியா இருந்த என்ன பயன்? தயவு செஞ்சு ஈழத்தமிழர்கள், அதுவும் குறிப்பாக 2009ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு அந்த மண்ணில் போராட்டத்தில் நின்றவர்களுக்கு, சீமான் அண்ணனை பற்றி தெரிஞ்சவர்களுக்கு, எவரெல்லாம் அவரை அங்க பார்த்தார்களோ அவற்றை நடவடிக்கை பெற்று தெரிஞ்சவர்கள் வெளிப்படையா வந்து குரலை கொடுங்க. பயப்படாம குரலை கொடுங்க. யாருக்கு பயப்படணும்? ஒரு ஆள் குரல் கொடுத்தா தான் தூக்கிட்டு போலாம், ஒரு ஆள் குரல் கொடுத்தா தான் அடிச்சு முடிக்கலாம். முழு பேரும் குரல் கொடுங்க, எல்லாரும் சொல்லுங்க சீமான் அண்ணா வந்தது உண்மைதானே. சீமானார் வந்து கதைச்ச கதைகள்ல வந்து எங்களுக்கு சில என்ன சொல்றது முரண்பாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் முரண்பட்டதை எடுத்துக்கணும், அந்த கட்டுமரத்தை சீமானண்ட பார்க்க போனார் தானே, நோயிட்டு இருக்கே பார்க்க போயிருக்கேக்குள்ள அங்க போய் அவரை புகழ்ந்து கதைச்சது எனக்கு பிடிக்கல. என்னன்னு சொன்னா எங்கட ஈழத்தமிழ் இனத்தின் அழிவுக்கு காரணம் அந்த கட்டுமரம். அந்த கட்டுமரத்தை புகழ்ன்றது எனக்கு பிடிக்கல. அதாலதான் நான் விமர்சிச்சேன். என்னன்னு சொன்னா நான் உண்மையான அன்போட நேசிக்கிற ஒரு அண்ணன், ஆகவே அவரை தட்டி கேட்கிற உரிமை எனக்கு இருந்தது. அதே அவரை எவராவது தட்ட நினைச்சா உங்களை நாங்கள் தட்டுவோம். சரியா? நீங்கள் நினைக்காங்க என்ன இங்க புலம்பெயர் தமிழர்களால் என்ன செய்ய முடியும், நாங்கள் என்ன புடுங்கி போடுவோம் என்று நீங்கள் யோசிக்கலாம்.
நாங்கள் எங்களால் சில விஷயங்கள் ஏலும் எறும்பூர கற்குழியும் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் எங்களால் சாதிச்சு முடிக்க முடியும். நாங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்றோம், எங்களுக்கு இலக்கிறக்கு எதுவும் இல்லை, எங்களுக்கு வீடும் இல்லை, நாடும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோம். அப்போ அந்த நிலைமையில எங்களால் சில விடயங்களை நாங்கள் சாதிப்போம். ஆகவே குறைச்சி மதிப்பிடாதீங்கோ. இந்த சின்னப்பண்டிகளை நியூஸ் 24 உங்களுக்கு ஒரு விடயம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த தலைவர் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சது பற்றி உங்களுக்கு அது சம்பந்தமான செவ்விதாரதுக்கு நானோ அல்லது அந்த நேரத்தில் அதை பக்கத்தில் நின்றவர்களோ தாரதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கிறேன். விரும்பினா தொடர்பு ஒழுங்கு அதுக்குரிய ஒழுங்க நான் செய்துதார். சரியா? அதை விட்டுட்டு தலைவருடைய அண்ணன் மகன் என்ற ஒரே ஒரு தகுதியை வச்சு கொண்டு அந்த சின்னப்பண்டியை கொண்டு வராங்க. அவருக்கும் போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் அதை வச்சு வயிறு வளர்த்தவரே தவிர இதுவரைக்கும் அவர் போராட்டத்தில் ஒன்றையுமே புடுங்க இல்லை. இதுவரைக்கும் ஒரு அணியும் புடுங்க இல்லை. அப்ப அப்படிப்பட்டவரை ஒரு போராட்டத்தின் இன்றைக்கு இந்த தலைவர் என்ன எங்களோட தலைவரை வந்து சித்தப்பான்னு நிற்கிறார். அப்ப சித்தப்பாண்டால் அவர் அது அவற்ற பிரச்சனை. அவர் எங்களோட இனத்தின் தேசிய தலைவர். அதை அவர் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கலாம். அவர் இருக்கும் பொழுது அப்படி உரிமை கொண்டாடிக்கலாமே. அதை கொண்டாட முடியாம அதை பக்கத்திலே எடுக்கல. உங்களை எங்களுடைய தேசிய தலைவர் இந்த சின்னப்பண்டிகை பக்கத்திலேயே எடுக்கல. ஏனென்றால் அவருக்கு தெரியும், அவர் ஒரு தீர்க்கதரிசனுடைய அவருக்கு தெரியும். ஆகவே தயவு செஞ்சு அனைவரும் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க. இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிலைமைன்றது எனக்கு இறுதிக்கட்ட போற ஞாபகப்படுத்துது. இதுல நாங்கள் எல்லாரும் உலகத் தமிழர்கள் அனைவரும் நாங்கள் தமிழர்களாக ஒருங்கிணைஞ்சு சீமானவர்களுடைய கரங்களை நாங்கள் பலப்படுத்த வேணும். அப்படி பலப்படுத்துறது மட்டும்தான் தமிழர்களுக்கான ஒரு எதிர்காலத்தை கொடுக்குமே தவிர நாங்கள் எங்களுக்கு என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் மாநாட மயிலாடவை அன்றைக்கு அவங்க பார்த்து கொண்டிருந்த மாதிரி நாங்கள் இருப்போம் என்றால் நாங்கள் உண்மையா தமிழர் என்று சொல்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆக்களா போயும். வீரம் விளைஞ்ச நிலத்துல பிறந்த நாங்கள் எங்களுக்கு துணிவு இருக்கவன். எதுக்கு பயப்படுறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்றைக்கு புலிகளுக்கு குரல்ல வேலை செஞ்சாக்கள் இருக்கிறீங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். நான் பேர்கள் சொல்ல விரும்ப இல்லை. நிதர்சனத்தில் இருந்தாக்கள் இருக்கிறீர்கள். சேர்லாதன் அண்ணோடு இருந்தாக்கள் இருக்கிறீர்கள். சேர்லாதன் அண்ணன் என்ற மனைவி அவர்கள் இங்கே இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் தானே சீமான் அண்ணன் அங்க வந்து நின்றது எல்லாரும் சந்திச்சதை பார்த்து நீங்கள் தானே. ஏன் கதைக்க பயப்படுறீர்கள்? எல்லாரும் குரலை கொடுங்கோ, சொல்லுங்க. ஓ வந்தது உண்மை. அவன் சொல்றான் போட்டோ எடுத்தது போய் போட்டோவை வெட்டி ஒட்டி இருக்கு. அதுக்கு சாட்சிக்கு இந்த சின்னப்பண்டி அது வேற போய் நியூஸ் 18 போயிருந்து சொல்லுது. நியூஸ் 18 இப்படியா நாக்களை தொடர்பு கொள்ள வேணும். தொடர்பு கொண்டு போய் பேட்டிகளை எடுங்கோ. இந்த சின்னப்பண்டிகளை வச்சுக்கொண்டு நீங்கள் விளம்பரம் பண்றத தயவு செய்து தவித்துக் கொள்ளுங்க. இது உங்களோட ஊடக தர்மத்துக்கு இது நல்லதில்லை. உங்கள்ட்ட ஊடக தர்மம் எங்க இருக்குது? இவ்வளவு நாளா சீமானவர்கள் தெருவா இவ்வளவு கத்தைக்குள்ள கூட காட்டாத நீங்கள் சொரியார்ல கை வச்ச உடனே தானே உங்களுக்கு எல்லாருக்கும் சுட்டு இப்ப தேவையில்லா கடைசியில காட்டிக்கொண்டு நிக்கிறீங்க. இப்ப உடனே நீங்க விரும்பி காட்டே இல்லை. நீங்க கில்லிங் இன் சைலண்ட்ல போய் கொண்டிருந்தீங்க. ஆனா அதை உட்டச்செறிஞ்சாம்பார் அவன் தான் தமிழ உட்டச்செறிஞ்சு அவங்கள கதைக்க வச்சுட்டான் தெரியுமா? என்ன உங்களுக்கு இப்ப வாழ்வாசாவான்ற பிரச்சனை வந்துட்டுது. ஆனா எங்களுக்கு இப்ப ஈழத்தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை சிங்களவர்களுக்குள்ள சிறுபான்மை தமிழர்களாக நாங்கள் ஒரு அமர்த்தப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. ஆனால் தமிழகத்தின் நிலைமை அப்படி இல்லை. தமிழக தமிழர்களை தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெரும்பான்மை. உங்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் சிறுபான்மை. கிட்டத்தட்ட உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்குது. மிக குறைஞ்ச ஒரு வெள்ளை இனத்தவர்கள் 70% மேற்பட்ட 80% மேற்பட்ட கற்பர்களை அடக்கி ஆண்ட ஒரு சூழல் ஏற்பட்டது. அது மாதிரியான இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது. ஆகவே தமிழக தமிழர்கள் தயவு செய்து விழிச்சுக் கொள்ளுங்க. உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கான பின்தளமாக உங்களுக்கான சகல வழியிலே உங்களோட நாங்கள் நிற்போம். உங்களுக்காக நாங்கள் உங்களோட கரங்கோத்து நிற்போம். அதே நேரம் அந்த முந்தி தலைவருக்கு உதவினாங்கள், முந்தி புலிகளுக்கு உதவினாங்கள், முந்தி கருணாவும் தலைவருடன் இருந்தவர், முந்தி மாத்தையாவும் தலைவருடன் இருந்தவர். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே இந்த குளத்தூர் மணி, திருமாவளவன், வன்னியரசு, மற்ற கோவ ராமகிருஷ்ணன் இப்படியான அந்த பழைய கோமாளிகளை தூக்கி கொண்டு இவர்கள் தான் புலிகளுக்காக வைகோ நாயுடு இந்த கோஷ்டியில தூக்கி கொண்டு வராதீங்கோ. இவங்கள் தலைவருக்கு ஒரு மாத்தையா மாதிரி, தலைவருக்கு ஒரு கருணா மாதிரியான ஆட்கள் தான் இவங்கள். என்ன உண்மையில அண்ணன் சீமானுடையதும் நான் தமிழர் கட்சியுடைய நிலைமையை நினைச்சு பார்க்கிற பொழுது எனக்கு சரியான மனவர்த்தமாயும்
ஒரு ஆற்றாமையோட நான் இதை வெளிப்படுத்துறேன். என்னன்னு சொன்னா, தலைவருக்கு 2 பேர் தான் துரோகி, மாத்தையாவும் கருணாவும். ஆனா இன்றைக்கு சீமானவர்களுக்கு ஏகப்பட்ட துரோகிகள். ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு ஆக்களை தெரிஞ்சிருந்தது. இது பார்த்தா தமிழன் மாதிரியே இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்க புடுங்கி பார்த்தா தான் தெரியுது, உள்ளுக்கு ஒரு நாயுடு இருக்குது, உள்ளுக்கு ஒரு வடுகன் இருக்கான், உள்ளுக்கு ஒரு கண்ணடிக்கா இருக்கான். ஆக கேவலம் என்னன்னு சொன்னா, தமிழ சனியனண்டும் திருக்குறளை மலமண்டும் பேசின அந்த சொறியான் எங்களுக்கு தந்தை என்று சொல்லி வச்சிருக்காங்க. நான் கூட தந்தை பெரியார் சொல்லி கொண்டு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் தெரியுது அவன் தந்தை இல்ல மொந்தை உண்டு. ஆனா உண்டு எல்லாம் வெளுத்து போச்சு. சரி, அவங்களோட முகங்கள் முகமூடிகள் எல்லாம் வெளுத்து போச்சு. இனிமேல் இந்த திராவிடம் என்ற அந்த சித்தாந்தம் அங்க செல்லுபடியாக உங்களுக்கு தெரியுதெல்லாம் உடைஞ்சு விழப்போகுது. உடைஞ்சு விளக்கடையில நீங்கள் என்னென்ன கூத்து காட்டலாமோ காட்டுறீர்கள். அதுக்கு நீங்கள் இப்ப என்ன சொல்றது, தலைவர் பிரபாகரன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு துரோகியை பிடிச்சி போட்டீங்க. அதான் எங்கட சின்னப்பண்ணி கொண்டு வந்து இப்ப அவரை வச்சு காட்டியிருக்கீங்க. அவர்கள் இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் தலைவருக்கு வீரவணக்கம் செய்தவையாம், அதுக்கு ஆக்கள் வரையில் சீமான் வரையில் கவலைப்பட்ட அவற்ற சொந்தமே அதுக்கு போயில்லை. போனது மொத்தமா போனதே 25 பேர் தான். 25 பேரை வச்சு கொண்டு அந்த சின்னப்பண்டி அதுல இருந்து அவருக்கு விலக்கு கொடுத்த. வேற என்ன நீ செய்த? இவ்வளவு காலத்துக்கு நீ வேற செய்த என்ன? ஒரு தேசிய தலைவருக்கு அவருக்கு வீர வணக்கம் செலுத்தணுமோ, அவர் என்ன நிலைமை என்ன மாதிரி என்றது எங்களுக்கு தெரியும். அத இந்த கார்த்திக் மனோகரன் கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவற்ற குடும்ப சொத்தும் இல்லை. அவற்ற குடும்ப சொத்தா இருந்தா அவரை நீ 2009 முதலே இயக்கத்தை விட்டு விலத்தை விட்டு அன்னைய கூட்டிக் கொண்டு போயிருக்கணும், விலத்த பண்ணி. சரியா? அவர் தமிழீழ தேசியத்துக்காண்டி தமிழ் இனத்துக்காண்டி கட்டசி வரைக்கும் எங்களுக்கான இன விடுதலை, எங்களோட தமிழ் தேசிய விடுதலை என்றைக்கு சாத்தியமாதோ அன்றைக்கு வரைக்கும் அவர் இந்த களத்துல தான் நிற்பார். அப்படியான ஒரு தலைவரை சித்தப்பான்னு சொல்லி உன்னுடைய இதுக்குள்ள சுருக்கிறத தயவு செஞ்சு பெரிச்சாளி மாதிரி இருக்கிற நீ நிப்பாட்டி போட்டு போறது கார்த்திக் மனோகரனுக்கு மிக மிக நல்லது. சரியா? இத நான் ஒரு எச்சரிக்கையா தான் சொல்லி வைக்கிறேன். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது, தயவு செஞ்சு எங்கட புலம்பெயர் தமிழர்களை இற்றுக்கரம், அதான் புலம்பெயர் சமூகத்தில் வாழக்கூடிய முன்னாள் போராளிகளை, அதுக்கும் குறிப்பாக அரசியல் பகுதிகளில் வேலை செய்த போராளிகளை நான் இற்றுக்கரம் ஏந்தி கேட்கிறேன். தயவு செஞ்சு வாங்கோ, வெளியில வாங்கோ. வெளியில வந்து சீமானனுடைய உண்மைத்தன்மையை வெளியில சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. அதுதான் முக்கியம். அவர் சின்ன சின்ன தவறுகள் செய்தால் அதை நாங்கள் தட்டி கேட்போம். அது எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை. ஆனா இந்த நேரத்தில் நாங்கள் அமைதி காக்குறன்றது, நாங்கள் பேசாம இருந்து வேடிக்கை பார்க்கிறன்றது, நாங்கள் ஒரு இன்னொரு இன அழிப்புக்கு துணை போறவர்களாக நாங்கள் ஆகுவோம். வன்னியில சனஞ்சாயக்க நல்லூர்ல திருவிழா செய்தாக்கள் தான் நாங்கள். இனிமேலாவது திருந்துங்கோ. அது இந்த வலியெல்லாம் நாங்கள் இன்றைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கில் பறை கொடுத்துட்டு தெருவில் இருக்கிறோம். ஆகவே இனியாவது தயவு செஞ்சு திருந்துங்கோ. நான் உங்களுக்கான ஒரு பாதையை திறந்து விட்டு இருக்கிறேன். பயப்படாம வந்து கதைச்சு இருக்கிறேன். என்ன ஆகுங்கன்னா இந்தியாவுக்கு விசா தராம விடுவாங்க. அப்படி இல்லையோ தமிழகத்துக்கு போறதுக்கு இந்த திராவிடியன்ஸ் விட மாட்டேன்னு நிற்பாங்க. பாப்பம், அவங்களாம் நாங்கள் தமிழர்கள் தானே. என்றைக்கு நாங்கள் யாரையுமே போய் ஒழிச்சு நின்று முதுகுக்கு பின்னால குத்தின இனத்துல நாங்க பிறக்கல தானே. தமிழ் மன்னர்கள் யாரும் சண்டையில தோத்து மடியல தானே. பின்னால வந்து முதுகுல குத்தித்தானே எல்லாரும் விழுந்தது. அப்படி குத்தினா சரி. மற்றபடி எங்களுக்கு எங்கட மண்ணுக்கு எங்கட தமிழகத்துக்கு போறதுக்கு இவியல் யாரும் எங்களுக்கு அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க துணிஞ்சு போவோம். முடிஞ்ச ஏதாவது செய்யறா செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பயப்படுற ஆக்களும் நாங்கள் இல்லை. ஸோ தயவு செஞ்சு இன்றைக்கு தலைவர் சொன்ன மாதிரி தான் துணிச்சல் தந்திரம் கடும் பயிற்சி. அதுல இந்த துணிச்சல்லாம் முதலாவது துணிச்சலை எல்லா புலிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் கையில் எடுங்கோ. எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வெளியில வாங்கோ. வெளியில வந்து அந்த உண்மைத்தன்மையை கதையுங்க. நாங்கள் கதைக்காம இருக்க அங்கே அவைகளுக்கு ஒரு ப்ரொபகண்டா பண்றதுக்கு ஈஸியா இருக்குது. எப்படின்னு சொன்னா, அவர் சீமான் எடுக்கல, அந்த தனியா நின்று சண்டை பிடிக்கிறப்பா. தட்ட தனியா சீமான் என்ற ஒருத்தன் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கான் தமிழருக்காண்டி. ஒட்டுமொத்த தேசிய இனத்துக்காண்டி சண்டை பிடிச்சு கொண்டிருக்காரு. அன்றைக்கு தலைவர் தனியா நின்று சண்டை பிடிச்சு கொண்ட மாதிரி இன்றைக்கு அந்த தனியா நின்று சண்டை பிடிச்சு கொண்டிருக்கு. விட முடியாது. அவருடைய கரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். இதை நாங்கள் இதோட நாங்கள் முடிக்கணும். இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு முடிவு காணணும். உலகத்தில் பெரும்பான்மை தமிழர்கள் வாழக்கூடிய தமிழகத்தில் தமிழர்களுக்கான அரசியல் விடுதலையை சாத்தியப்படுத்தினோம் என்றால் அதுக்கு பிறகுதான் உலகத்தில் வாழ்ற மற்ற தமிழர்களுக்கு ஒரு விடுதலை சாத்தியம் என்றதை மனதில் வச்சுக்கொண்டு தயவு செஞ்சு பதுங்கி இருக்காம எல்லாரும் வெளியில வந்து உங்களோட குரல்களை பதிவு செய்யுங்கோ என்று கேட்டுக்கொண்டு அன்போட விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.